ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக். சமையல் பார்க்க அப்படின்னா தனுஷ்னாவோட கேப்டனரோட புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரோஹினி சில்வர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் வந்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேப்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எஃப்டிஎஃப்எஸ் ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல. பிகாஸ் இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 9 AM ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் ஷோஸை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணலை. அது தோணுது கேப்டனில் ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.3 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிருக்கு கேப்டனோட ட்ரெய்லர். லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே லைக்ஸ் போயிருக்கு. ஸோ இல்லை தனுஷ் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் டிக்கெட்ஸ் நியூ ஆப்லேயும் சரி, புக் மை ஷோலையும் சரி, எந்த ஆப்லேயும் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு 12 மணி ஷோ 10 மணி ஷோ தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுவே சில இதில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கும். ஸோ இப்போ இருக்க கிடைக்கிற ஷோ புக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஷோஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சண்டை நடக்கும். ஸோ ஆக்சிடென்ட்டு நிறைய விஷயம் ஏர்லி மார்னிங் ஷோ வந்து நிறைய வைக்கிறது நிறைய ப்ராப்ளம் ஆகும். ஸோ வைக்க மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி வச்சாங்கன்னா அப்படி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அப்டேட் பண்ணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெல் அமைச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.